மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 96. கிருஷ்ணராஜ் உறங்க வர அங்கே படுத்துக்கொண்டு முல்லையின் ஃபோனில் கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தான் கணேஷ். தூங்குற நேரத்தில் எதுக்கு ஃபோன் என்றபடி அவன் கையில் இருந்து பறிக்கச் சென்றார். பாப்பா, இந்த ஒரே கேம் தான்ப்பா, ப்ளீஸ்ப்பா என்று அவரிடம் இருந்து லாவகமாக ஃபோனை தன் கையிலேயே நிறுத்தி கொண்டான். எதுக்கு அவனுக்கு ஃபோன் கொடுக்குற? முல்லையிடம் கேட்டார். ஆமாம், என்கிட்ட கேட்டுட்டு தான் அவன் எடுக்கிறான். இல்லை, நான் சொன்னதும் சரின்னு தான் கேட்டுட போகிறான் என்றார் சலிப்பாக. அவன் அருகில் படுத்து கொண்டு கேட்டார். அம்மா தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா, நீ கூட ஹெல்ப் பண்ணலாம் இல்லை? நீங்கள் கூட ஹெல்ப் பண்ணலாம்ப்பா, அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. முல்லை சிரித்து விட அவருக்கும் சிரிப்பு வந்தது. அவனை பார்த்து சிரித்து கொண்டே, நாளைக்கு சண்டே தானே, சினிமாவுக்கு போகலாமா என்றார். சட்டென்று அவன் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்பு எரிந்தது. ஃபோனை கீழே வைத்துவிட்டு, நிஜமாவாப்பா என்றான் சந்தோஷமாக. ஏய் ஜாலி ஜாலி என்று கத்தினான். இப்போ எல்லாம் என்ன 2 பேரும் அடிக்கடி சினிமாவுக்கு போறீங்க என்றார் முல்லை. டோன்ட் வரி மம்மி, உங்களையும் டேடி கூட்டிகிட்டு போவார். ஆமாம், அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாலும். அவர் வாய்க்குள் புலம்பினாலும் அவர்களுக்கு தெளிவாகவே கேட்டது. அதில் கிருஷ்ணராஜின் புன்னகை கொஞ்சமாக மறைந்தது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க என்றான் கணேஷ் சோகமாக முகத்தை வைத்து. அவனுக்கு மற்றொரு பக்கம் படுத்து கொண்டவர், நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? இது வரைக்கும் என்னை கூட்டிக்கிட்டு போனதே இல்லை. நீ பிறந்ததுக்கப்புறம் 3 பேருமா சேர்ந்து போனது தான் என்றார். நிஜமாவாமா? ஆமாண்டா, நீ பிறந்ததுக்கப்புறம்தான் கொஞ்சமாச்சும் சிரிக்கவே ஆரம்பித்தார். டூ பேட்பா. அப்போது நாளைக்கு அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலாமா? நாக்கை சுழற்றை தாடையில் அழுத்தி கிண்டலாக கேட்டார் கிருஷ்ணராஜ். நோ பதறிவிட்டான் அவன். பின்ன அவன் என்ன சினிமாவுக்கா போகிறான்? நீ தானடா பேட் அப்பான்னு சொன்ன. அது அது வந்து அம்மா என்ன சொன்னாங்க? 3 பேருமா தான் போயிருக்கோம், தனியாக போனதில்லைன்னு தானே ஃபீல் பண்ணாங்க. அப்போது நீங்கள் அம்மாவை கூட்டிக்கிட்டு தனியாக தானே போகணும், அதுதானே கரெக்ட். என்னம்மா, அப்பா உங்களை அடுத்த வாரம் தனியாக கூட்டிகிட்டு போவார். ஓகேவா? ஓகே. அவனே முடிவெடுத்து அவனே கேள்வியும் கேட்டு அவனே பதிலையும் சொல்லிவிட்டு யாருக்கும் பேச வாய்ப்பு தராமல் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு உறங்க ஆரம்பித்தான். கிருஷ்ணராஜ் ஒரு நொடி வியந்துதான் போனார் மகனின் பேச்சு திறமை கண்டு. மனதிற்குள்ளேயே அவனை மெச்சிக்கொண்டு உறங்கி போனார். சிறிது நேரத்தில் அவர் மேலே ஏதோ ஊர்வது போல் இருக்க சட்டென்று கண்களை திறந்தார். அவருடைய அராத்து மகன்தான் அவர் மேலே ஊர்ந்து அந்த பக்கம் என்னவோ செய்து கொண்டு இருந்தான். அவனை கெட்டியாக அழுத்தி பிடித்து அவன் கையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தார். தன்னுடைய ஃபோனை கண்டு அதிர்ந்தார். அம்மா ஃபோனை விட்டுட்டு இப்போ என் ஃபோனை எடுக்கிறியாடா திருட்டு பயலே என்றார் மெல்லிய குரலில். அப்பா விடுங்கப்பா, கேம்ஸுக்காக எடுக்கல. அவனை மீண்டும் அவனிடத்தில் படுக்க வைத்துவிட்டு, அப்புறம் எதுக்குடா இந்நேரத்துக்கு ஃபோன் என்றார். நாளைக்கு வரேன்னு அத்தானுக்கும் மலருக்கும் மெசேஜ் பண்ண தான் எடுத்தேன். காலையில் அதை பண்ணிக்க கூடாதா? இல்லைப்பா, இப்போவே சொன்னாதான் அத்தா காலையிலேயே போய் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வைப்பார். மலர் எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைக்கும். செல்லமாக அடிக்க கை ஓங்கினார். அக்கான்னு சொல்லு. போங்கப்பா. முகத்தை சுருக்கிவிட்டு அவர் கையில் இருந்து ஃபோனை பறித்து செந்திலுக்கும் மலருக்கும் மெசேஜ் வைத்தான். போதும் கொடு. பாப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. மீண்டும் ஃபோனை அவர் கையில் இருந்து வாங்கி அனுப்பியிருந்த மெசேஜ்களை டெலீட் ஃபார் மீ என்று கொடுத்தான். அவரிடம் நீட்டி, தப்பு பண்ணும்போது தடயத்தை அழிச்சிடணும், உங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுப்பா என்றான். சிரித்து விட்டார் அவர். அங்கே என்ன 2 பேரும் குசு குசுன்னு? தூக்கம் வரலன்னா எழுந்திரிச்சு வெளியில் போங்க. உங்கள் 2 பேருக்கும் தான் நாளைக்கு லீவு, எனக்கு என்ன லீவாக இருக்கு? முல்லையின் அதட்டலில் இருவரும் வாயை மூடிக்கொண்டு உறங்கி போயினர். சரண்யாவும் ஆர்த்தியும் இரவு உணவு முடிந்த அனைத்தையும் ஒதுக்கி வைத்து சுத்தப்படுத்துவதில் பிஸியாக இருந்தனர். அம்மா டவுட் என்றவாறே தன் நோட்டோடு வந்தான் கனிஷ்க். அம்மா வேலையாக இருக்கேன்டா, 2 நிமிஷத்தில் வரேன் போ. நீ போ, நான் பார்த்துக்கிறேன் என்றாள் ஆர்த்தி. இல்லைக்கா, இதை முடிச்சுட்டு போயிடுறேன். சரி இரு. ஹரிதா. என்னம்மா? அவள் வந்து நின்றாள். கனிக்கு ஏதோ டவுட்டாம், சொல்லிக் கொடு. டேய், நான் தான் அங்கே தானே உட்கார்ந்துருந்தேன், என்கிட்ட கேட்டிருக்கலாம் இல்லை? இங்கே வந்து ஏன் சித்தியை டிஸ்டர்ப் பண்ணுற? வா என்று அவனை இழுத்துச் சென்றாள் ஹரிதா. ஆர்த்தி, பிரகாஷ் அழைத்தான். என்னங்க? நாளைக்கு காலையில் நானும் புவனேஷும் கவுண்டம்பாளையம் வரைக்கும் போகணும். நம்ம மெடிக்கல் பாஸ்கர் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு நீயும் சரண்யாவும் போயிட்டு வந்துடுறீங்களா?
அப்பா காலையிலே தூக்கம் கெடுத்துக்கிட்டு போக சிரமமாக இருக்குன்றாரு. என்ன சரண்யா? அவளை பார்த்து கேட்டாள் ஆர்த்தி. ம், சரிக்கா, நாளைக்கு சண்டே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியும் இவங்க 2 பேரும் எழுந்திருக்க லேட் ஆகும். அதுக்குள்ளே வந்துடலாம். அப்படியே எழுந்தாலும் நான் பூஸ்ட் போட்டு கொடுத்துட்றேன் சித்தி, டோன்ட் வரி என்றாள் பிரீதா. புன்னகைத்தாள் சரண்யா. அப்போ சரிக்கா. ஏன் சரண்யா, 2 வருஷம் முன்னாடி காஃபி ப்ரௌன் கலர் சாஃப்ட் சில்க் சாரி ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டோமே, அதை கட்டிக்கலாமா? அவர்கள் அடுத்த பேச்சுகளுக்கு தயாராகிவிட புவனேஷும் பிரகாஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். அதுவாக்கா, என்னோடதை அயன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரியா தெரியல, பார்க்கணும்க்கா. அப்படியா? சரி, அது இருந்தால் கட்டிக்கோ, இல்லைன்னா பரவாயில்ல. ம். வேலையை முடித்துவிட்டு அறைக்க வந்த பீரோவில் அந்த புடவையை தேடினாள். அதை அங்கு காணாமல் குழம்பினாள். இங்கதானே இருக்கும். யோசித்தபடி திரும்ப டேபிளின் மேல் அயன் செய்யப்பட்டு நீட்டாக வைக்கப்பட்டு இருந்தது. யார் செய்த வேலை என்று தெரிந்தும் எந்த உணர்வையும் காட்டாமல் சென்று எடுத்து வந்தாள். புத்தகத்தில் தலையை நுழைத்திருந்த புவனேஷ் ஓரக்கண்ணால் அவளை பார்த்தான். அவளோ கண்டுகொள்ளாமல் சென்று ஹேங்கரில் மாட்டச் சென்றாள். அப்போது புடவை மடிப்பில் இருந்து ஒரு துண்டு பேப்பர் விழுந்தது. எடுத்து பார்த்தாள். ஐ லவ் யூ. என் சாரியை தான் ஏற்கவில்லை. அட்லீஸ்ட் இந்த அயன் செய்த சாரியை கட்டிக்கொண்டு என் காதலையாவது ஏற்றுக்கொள்ளலாமே. அதை படித்தும் அவள் முகத்தில் எந்த மாறுதலும் இல்லை. அந்த பேப்பரை அலமாரியில் வைக்கச் சென்றாள். அப்போது அப்பா என்று கத்தினான் தனிஷ்க். என்னடா என்றான் புவனேஷ். எதுக்குப்பா என் நோட்டில் இருந்து பேப்பரை கிழிக்கிறீங்க? நீங்கள் மம்மிக்கு லவ் லெட்டர் எழுத தான் அண்ணன் உங்களுக்கு தனியாக பேப்பர் கொடுத்தான் இல்லை? அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவசரமாக அவன் வாயை பொத்தினான் புவனேஷ். அதையும் மீறி அவன் கத்த இவன் என்று அவனை அமுக்கி வைத்து திருட்டு மொழி முழிக்க அதை முன்னால் இருந்த கண்ணாடி வழியே கண்டவளுக்கு சிரிப்பு வந்து தொலைத்தது. அதை மறைக்க நினைத்து முடியாமல் போக அவசரமாக அலமாரிக்குள் முகத்தை நுழைத்தபடி சிரித்து கொண்டாள் சரண்யா. அந்த பெரிய வீடே அமளி துமளி ஆகி கொண்டு இருந்தது. எல்லாம் கணேஷின் வரவால்தான். மலரும் செல்வமும் வீட்டிற்கு வந்த பிறகு இப்பொழுதுதான் வருகிறான். அவனிடம் பேசாமல் முறுக்கிக் கொண்டு அமர்ந்திருந்தாள் தளிர். அவள் அருகில் வந்து அமர்ந்து கெஞ்சிக் கொண்டிருந்தான் கணேஷ். எதுக்குடி இப்படி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அவள் தோளில் இடித்தாள் மலர். அவளை முறைத்தாள் தளிர். பாரா, என்னையே முறைக்கிற அளவுக்கு வந்துட்டியா என்றாள் சிரித்து கொண்டே. எதுவுமே தெரியாமல் நீங்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க மலரு. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் இங்கே வந்தான். நீங்களும் மாமாவும் இங்கே இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்படியே கிளம்பி போயிட்டான். ஏண்டா பையா அப்படி பண்ண? பாரு, அவதானே உன் அக்கா. அவ இருந்தா பத்தாதா? எதுக்கு என்ன தேடின என்றாள் குறும்பாக. இதுவரை கோபமாக இருந்த தளிரின் முகம் வருத்தத்தில் சுருங்கியது. நான் அப்படி நினைக்கிறவளா மலரு என்றாள் சோகமாக. ஏச்சி, விளையாட்டுக்கு சொன்னால் ஏண்டி இப்படி சீரியஸாக வருத்தப்பட ஆரம்பிச்சிடுற? நான் கூட நீ என்ன முறைக்கவும் ஒரு நிமிஷம் நீ திருந்திட்டியோன்னு நினச்ச என்றாள். அதெல்லாம் சான்ஸே இல்லை மலரு என்று வாய் பொத்தி சிரித்தான் கணேஷ். இப்பொழுது அவன் தலையில் செல்லமாக குட்டினாள் தளிர். ஏங்கா இப்படி பண்ணுற? அதுக்கப்புறம் ஃபோன் பேசும்போதெல்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. இப்போ திடீர்னு என்னாச்சு? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்படி கோச்சுக்கிற? அப்போது நான் வீட்டுக்கு வந்தது உனக்கு பிடிக்கல இல்லை? அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். எப்பா, உலகமகா நடிப்படா சாமி என்றான் செந்தில். நீ என்கிட்ட பேசாதடா. இவங்க தான் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா நீயும் நான் வேண்டாம்னு தானே போனேன். ஐயோ, அதுதான் கோபமா? அது இல்லைக்கா, மலர் இல்லைன்னா வைப் பண்ண முடியாதுல்ல, அதனால தான். மீண்டும் அவன் தலையில் கொட்டினாள் தளிர். அவளை இடையோடு கட்டி கொண்டான் அவன். விடுடி, சார் எவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? சார் அங்கே போய் அண்ணனையும் மலரையும் பார்த்து பேசி பாதி நாள் அவங்க கூடவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம்தான் மலர் கொஞ்சம் சிரிக்கவே ஆரம்பிச்சிச்சாம். அண்ணன் இப்போதான் சொல்லிச்சு என்றான் செந்தில். தளிர் மலரை பார்க்க அவளோ சின்னதாக புன்னகைத்தாள். அவன் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தான் தளிர். தேங்க்ஸ்டா. நீ வெறும் தேங்க்ஸ் தான் சொல்கிற. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்கே இவனுக்கு பிடிச்ச இன்னும் 2 ஐட்டம் எக்ஸ்ட்ராவாக மெனுவில் ஆட் ஆகியிருக்கு என்று சமையலறையை நோக்கி கை காட்டினான் செந்தில். வாவ் என்று கணேஷ் விழி விரித்தான். அவனுடைய முகபாவத்தை கண்டு மூவரும் சிரிக்க, பரவாயில்லையே, இந்த வீட்டோட வருங்கால மாப்பிள்ளைக்கு இப்போவே நல்லா விருந்தெல்லாம் வைக்கிறாங்க என்றான். எது என்று செந்திலும் தளிரும் புரியாமல் பார்க்க, டேய், முடிவே பண்ணிட்டியா என்று அவனை முறைத்தாள் மலர். அஃப்கோர்ஸ் மலரு என்றான் அசால்ட்டாக. என்னடி இது? செந்தில் கேட்க மலர் அவன் அன்று சொன்னதை சொன்னாள். அடப்பாவி,
என்று தளிர் வாயின் மேல் கை வைத்துவிட செந்திலோ அவனை அடிக்க வீடு முழுவதும் துரத்தினான். அன்று தளிர் தஞ்சாவூருக்கு சென்றிருந்தாள். 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறி மாறி செந்திலுக்கும் மலருக்கும் ஃபோன் செய்து பேசிக்கொண்டிருந்தாள். இதுக்கு அவ இங்கேயே இருந்திருக்கலாம் என்று கிண்டல் அடித்தார் அமுதா. மதியம் செந்தில் உணவிற்காக வீட்டிற்கு வந்திருந்தான். அப்பொழுது தளிர் அழைத்தாள். என்னடா, டைமிங் மிஸ் ஆகிடுச்சா? இப்போதான் 1/4 மணி நேரம் முன்னாடி மலர்கிட்ட பேசினா, பேலஸ் பார்க்க போகிறதா சொன்னா, அதுக்குள்ளே உனக்கு கால் பண்ணுறா என்றார் அமுதா. செந்தில் சிரித்து கொண்டே அழைப்பை ஏற்க அவளோ வெடித்து அழ ஆரம்பித்தாள். ஏய், எதுக்குடி அழற? என்ன ஆச்சு? சொல்லிட்டு அழுடி பதறினான் அவன். மலர் சட்டென்று அவனிடம் இருந்து ஃபோனை வாங்கி ஸ்பீக்கரில் போட்டாள். இங்க கபிலன் சாரை பார்த்தேன், தட்டு தடுமாறி கூறினாள். யார் அவரு என்றான் செந்தில். டேய், அதான் அவங்க அம்மா என்றாள் மெல்லிய குரலில் மலர். உங்க அம்மாவையும் பாத்தியா? அதான் அழறியா என்றான் செந்தில். இல்லை, இங்க அவங்க கூட வேற யாரோ இருக்காங்க. அவர் என்கிட்ட வந்து அம்மா எப்படி இருக்காங்கன்னு விசாரிக்கிறாரு என்றாள் அழுகையின் நடுவே நடுங்கும் குரலில். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.